நிறைய புதிய இடத்திட்ட முடிச்சு சொல்கிறாங்க. இந்த இடத்தை அகஸ்தியர் மலை என்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ரெண்டாயிரத்தி 300 வருஷத்துக்கு முன்பு பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. பத்த சவை குத்த ச அப்படி இருக்கு. அந்த பக்கம் வந்து படி தம குத்தன் அப்படி இல்லாட்டி தர்ம குத்த அந்த பெயருடைய கும்பக்கன் ஆற்றை கடந்து வார நேரத்தில் முதலாவது எங்களுக்கு தெரியுது வந்து மண்டாகல் மலை சொல்லி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் கபிலத்தில் இருக்கிற அகஸ்தியர் மலை என்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அகஸ்தியர் மலை இல்லை, இது வந்து திவனாலகுட மலை. திவனாலகுட மலையிலேருந்து பார்த்தால் அகஸ்தியருடைய மலை தெரியும். அப்போ காய்ச்சுவாங்க ஐயா. அப்படி ஒரு இடம் தான் இது இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சந்தனா 2000 வருஷத்துக்கு முதல்ல செதுக்கப்பட்ட படியெல்லாம் இருக்குது. இதில் இருக்குது 2000 வருஷத்துக்கு முதல்ல செதுக்கப்பட்ட படிகள் இருக்குது. ஐயா சொன்னமா 2000 வருடங்களுக்கு முதல் இந்த இடத்துக்கு வந்து 2014ஆம் ஆண்டு முதலாக நான் வந்தேன். 2014 ஐயா. அதுக்கு பிறகு இன்றைக்கு 2025. 11 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன எழுத்துல ஏறிக்கு கல்வெட்டு? இந்த இடத்துக்கு பேர் வெகர திவுளான கொடை. வெகல திவுரான கொடை. அந்த படியில் நின்று பார்ப்போம். இந்த இடத்துக்கு பேர் வந்து வெகர திவுளான கொடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான ஒரு இடம். இதில் பார்க்குற இடத்துல உங்களுக்கு தெரியும் படிகள் இருக்குது. இந்த படியை கடந்து உச்சிக்கு போனால் அங்கே ஒரு பிராமி கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதுக்கும் மேலே போனால் ஒரு பழமை வாய்ந்த தூபியினுடைய ஒரு எச்சம் இருக்குது. நிறைய குளிக்கற்கள் நிறைய இருக்குது. இதிலிருந்து பார்த்தால் வந்து தலைகுரு மலை தெரியும். தலைகுரு மலைன்னு சொன்னால் தலைகுருண்டா உங்களுக்கு தலைமை குரு யாருன்னு தெரியும். அகஸ்திய மாமுனிவர். அவர் இருந்த, அதாவது அவர் பயன்படுத்தின அல்லது அவர் இருந்த அவருடைய பேரில் அந்த மலை இருக்குது. அந்த மலை உச்சியை பார்க்குறதுல சரியா சிவலிங்கம் மாதிரி இருக்கும். அந்த மலையை நாங்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த மலை உச்சியில இருந்து பார்க்குற விதத்துல இந்த இன்னும் தீரத்துக்கு போனால் கும்பக்கன் ஆற்றினுடைய அந்த கடல்ல வடி நிலம் எல்லாம் தெரியும். மற்ற இங்க இருந்து பார்க்குற விதத்துல உங்களுக்கு தெரியா மலைகள் தெரியுதா? அந்த தெரியுது. அந்த மலை தான் வந்து தலைகுரு ஹில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த தெரியுதானே? இன்னும் உச்சிக்கு போனால் அந்த மலை இன்னும் தெரியும். மலை உச்சியில் ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒன்று இருக்குதானே?
இந்த இடத்துல வந்து ஒரு நீர்ச்சுனை ஒன்று இருக்குது. அதேமாதிரி அந்த நீர்ச்சுனைக்கு வந்து வட்டி இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்கும். கல்வெட்டு அந்த நீர்ச்சுனைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த நீர்ச்சுனை என்றது இடம் அது. நீர்ச்சுனையில் தண்ணி வச்சிட்டு பெரிய மலை என்னையாது. இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக இருக்கின்றது. களைப்பு உயிரை வாங்குது. அதே டைம் தண்ணி விட நடந்து வரோம். மேலே எல்லாராலையும் மேலாது. கல்வெட்டை பார்த்துட்டு போவோம். கல்வெட்டை பார்க்குறதுக்கு வாங்க எல்லாரும். தண்ணியை தாங்களே முதல்ல. அப்பா தண்ணி கொஞ்சம் எடுங்க. தண்ணியை கொடுங்க. ஐயாது தண்ணியை கொண்டாங்க. எங்க தண்ணி தாங்க. கல்வெட்டு 2300 வருஷத்துக்கு முன்பு பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு, பிராமி கல்வெட்டு. பார்க்காதாக்கள் வாங்க. தமிழ் மொழியினுடைய ஆதி மொழியை இதில் பார்க்கலாம். ஒரு கற்குகை உள்ளது. கற்குகை இயற்கையான ஒரு கற்குகை. சரியா? இதுல ஒரு மண்டபம் இருந்திருக்குது, ஒரு வழிபாடு தலம் இருந்திருக்குது. குளிக்கல் இந்த இருக்குது. இது குளிக்கல். 4 குளிக்கல் இருக்கும். இது என்னென்ன வந்து இப்படி இருக்க காரணம் வந்து இதுல மரத்துல செய்யப்பட்ட அல்லது கல்லில் செய்யப்பட்ட ஒரு சதுரமான தூண் வந்து இதுல நித்தாட்டி இருப்பாங்க. நித்தாட்டி கூரை போடப்பட்டிருக்கும். சரியா? இதெல்லாம் கல்வெட்டு. வாங்க. இதான் வந்து இந்த பிராமி கல்வெட்டு. சரியா? கல்வெட்டு ஒன்று பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த கல்வெட்டு வந்து பத்த சவே குத்த ச அப்படி இருக்கு. அந்த பக்கம் வந்து படி அப்படின்ட்டு இருக்கலாம். படிங்கிறதுக்கு பிராமி எழுத்துல இருக்கலாம். அப்போ இந்த கல்வெட்டை இந்த இடத்துல பொறிக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் வந்து இந்த சவை குத்தர் குத்தன் அப்படின்னு சொல்ற அவர் ஒரு சுவாமி ஒருவர், அவர் தான் வந்து இந்த படியை செதுக்கி இருக்கிறார். எனவே தான் அங்கேருந்து கீழே இருந்து இந்த படி செதுக்கி முடிகிற இடத்த ஒரு 30 இருக்குது. இதே மாதிரி ரெண்டு பக்கம் கட்டிடங்கள். அதாவது கோயிலுடைய இடது பக்கமும் ஒரு கட்டிடம் இருக்குது, அதே மாதிரி வலது பக்கமும் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. வேலோடு மலையில் இதுல பொறிக்கப்பட்டிருக்கு வந்து ப த த ம கு த ச லே நே அப்படின்னு. பத்த என்று சொன்னால் வந்து சுவாமி, கம குத்தன் சொன்னா கம குத்தன், அப்படி இல்லாட்டி தர்மகுத்த அந்த பெயருடைய ஒருவருடைய. லேனே அப்படின்னு சொன்னா குகைன்னு அர்த்தம். அப்ப இது வந்து சுவாமி அல்லது லார்ட். இது வந்து லார்டுன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. சுவாமி அல்லது லார்ட்
தர்மகுத்தனின் அல்லது தமகுத்தனின் குகை அப்படின்னு இதில் எழுதப்பட்டிருக்கு. ஸ்டில்ஸ் எடுத்தீங்களா ஃபோட்டோ? ஒருவர் பொறிச்ச கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கீங்கன்னா பத்த என்று சொன்னால் சுவாமி, பத்த தமகுத்தனா தர்மகுத்தனுடைய சுவாமி தர்மகுத்தனுடைய லேனே குகை. சரியா? இப்போ தர்மகுத்தர், அதாவது தம்மகுத்தன்னு சொல்லுவாங்க, தர்மகுத்தன்னு சொல்லலாம். அவர் பயன்படுத்தின இந்த குகையை வந்து குகை. அப்போ தான் வந்து இந்த குகையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த கல்வெட்டை அவர் பொறிச்சிருக்கிறார். சரியா? கல்வெட்டை அழகா படம் பிடிங்க. இது பிராமி எழுத்து, அதாவது 2300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்து. இந்த எழுத்து வந்து ரொம்ப அபூர்வமாக தான் வாசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நான் படிச்சிருக்கேன். இது இங்கே இருந்துடுங்க. இப்போ அதை வந்து வெட்டி இங்கே அடி வரைக்கும் வெட்டி செதுக்கி எடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இவ்வளவு உயரத்தில் வந்து இந்த கல்வெட்டை பொறிச்சாங்க அப்படின்னு யோசனை இருக்கலாம். மரத்தில் ஏணி செய்து, சரியா, மேலே ஒரு இடத்துல எங்கேயே கட்டி அந்த ஏணியை வந்து அப்படியே கீழே தொங்க விட்டு அதில் சிற்பிகள் நின்று இதை கொத்துவாங்க. அதில் தொங்கி நின்று கொத்துவாங்க. அப்போ அதான் வந்து இவ்வளவு உயரத்தில் செதுக்கப்பட்டதுக்கு காரணம். அப்போ மற்றது இலகுவில் யாராலும் இதை வந்து அழிக்கலாம். இப்போ இந்த கல்வெட்டு பாருங்க, 2300 ஆண்டுகள்ன்றது பாருங்க. இந்த 2300 ஆண்டுகள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த எழுத்து வந்து அப்படியே அழியாமல் இருக்குது. அந்த வரலாறு இருக்காது, அந்த 2300 ஆண்டுகள்ன்ற வரலாறு. இந்த கல்வெட்டு வந்து பதிவு செய்யப்படலை. நான் தான் முதல் இந்த கல்வெட்டை பதிவு செய்தேன். ஏன்னா அதுக்கு முதல்ல யாரும் கண்டுபிடிக்கல, இந்த இடத்துக்கு யாரும் வரல. இப்போ முதல் வந்து இந்த கல்வெட்டை பதிவு செய்தது நான் தான். 2014 ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் வந்த வருஷம் 2015 நான் இதை பதிவு செய்தேன். அங்கேருந்து எடுக்க பாருங்க. தினா ட்ரை பண்ணீங்களா? வருது இல்லைன்னா ஓகே. இது வந்து குளிக்கல். இது வந்து இங்கே இதில் வந்து ஒரு கட்டடம் வந்து இருந்திருக்கு. சரியா? அந்த கட்டடத்தை வந்து நிறுத்தாட்டுறதுக்காக இது இதில் ஸ்டில்ஸும் போட்டிருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படி வந்து இயற்கையாகவே அமையப்பெற்ற படியலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் மலையிட உச்சிக்கு வந்ததும் அழகான ஒரு இடம் அறிக்கை பாருங்க. அகில்தையிலிருந்து நிறைய புதிய இடத்த முடிச்சு சொல்றாங்க. இந்த இடத்த ஓகே. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பெஹர திபுலானுகோட அப்படின்ற ஒரு மலையினுடைய உச்சி பகுதியில் இருக்கிறோம். இந்த மலையில் உச்சியில் தூவி இருந்தது. கீழே கல்வெட்டு இருக்குது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் பொறிச்ச கல்வெட்டு. இப்போ நாங்கள் கதிராம்பு பாத யாத்திரை வருவோம். சரியா? அந்த பக்கம் தெரியுதான் கிழக்கு கடற்கரை. அது வழியே தெரியுது. இப்படியே நாங்கள் பாத யாத்திரை நடந்து வார நேரத்தில், கும்புக்கன் ஆற்றை கடந்து வார நேரத்தில் முதலாவது எங்களுக்கு தெரியுது வந்து மண்டாகல் மலைன்னு சொல்லி தெரியுது. அதில் ஒரு உச்சி மாதிரி ஒன்று தெரியுது. அது மண்டாகல் மலை. அப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் வந்து இந்த பக்கம் வார நேரத்தில் அந்த மிகப்பெரிய ஒரு மலை ஒன்று தெரியுது. இந்த மலை வந்து நாங்கள் நாவலடியிலேருந்து போகிற நேரத்தில் இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் நாவலடி. நாவலடியிலேருந்து போகிற நேரத்தில் இந்த மலை எங்களுக்கு தெரியும். சரியா?
அதுக்கு பிறகு நாங்கள் வார நேரத்தில் அந்த இருக்க ஒரு மலை, இந்த மலையோட பேர் வந்து தெமட்டக்கல் மலை. அதாவது உப்பாத்தில் நாங்கள் குளிக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் வந்து ஒரு 2 தலை மாதிரி ஒரு மலை ஒன்று தெரியும். அந்த மலை தான் இந்த தெரியுது. அதுக்கடுத்து அப்படியே வந்தால் அங்கே 2 முனை மாதிரி ஒரு மலை தெரியுது. அந்த மலைக்கு பேர் வந்து அத்துருமித்துரு மலை என்று சொல்லுவாங்க. அத்துருமுத்துரு மலை பகுதியில் இருந்தால் வந்து உப்பாறு ஓடை வந்து நாங்கள் குளிக்கிற இடத்துக்கு வருது. அப்போ அப்படி இந்த பகுதி எல்லாம் மலைகள் நிறைந்த பகுதி. இதுக்கு அந்த பக்கம் முக்கியமான ஒரு மலை இருக்குது. வாங்க போவோம். சாவேகு பத்த சுவாமி ஷா வே கு சவேகு சவேகுத்த அப்படின்னு தான் இருக்குது. சுவாமி சவேகுத்தன் அப்படின்ட்டு ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. மிச்சம் வந்து இதில் இல்லை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் சொல்லலாம். ஐயாவோட வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு. இந்த மலையை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இந்த மலையில் இருந்த கல்வெட்டுகள், அதே மாதிரி இந்த மலையில் படிகள் செதுக்கப்பட்டிருந்ததையும் பார்த்துருந்தோம். முன்னுக்கு லிங்கம் போன்ற